யாழ்ப்பாண இளைஞர்களால் தயாரிக்கப்பட்ட சொகுசு சுற்றுலா படகு ஒன்று இன்று காலை குறுகட்டுவானில் தனது சேவையை ஆரம்பித்துள்ளது. ஷ்லெக் என்ற நிறுவனத்தினால் யாழ்ப்பாண இளைஞர்களை கொண்டு யாழ்ப்பாணத்தில் தயாரிக்கப்பட்ட இந்த சொகுசு சுற்றுலா படகு சேவையானது அம்பர் என பெயரிடப்பட்டு குறுகட்டுவானில் இன்று மாலை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. முற்றுமுழுதாக யாழ்ப்பாண இளைஞர்களினால் தயாரிக்கப்பட்ட இந்த அம்பர் என பெயரிடப்பட்ட இந்த படகு சேவையின் தொடக்க நிகழ்வு இன்று மாலை குறுகட்டுவான் பகுதியில் இடம்பெற்றிருந்தது. இந்த படகு சேவையானது 2 தட்டுக்களை கொண்டிருந்தது. குறிப்பாக இந்த படகு சேவை ஆரம்ப நிகழ்வில் இந்திய துணை தூதுவர் உள்ளிட்ட தூதரக அதிகாரிகளும் வடமாகாண ஆளுநர் உட்பட பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டனர். இதன்போது இந்த படகு சேவையின் வசதிகள் தொடர்பில் விளக்கமளிக்கப்பட்டிருந்தது. யாழ் இளைஞர்களை பயன்படுத்தி யாழ்விலேயே தயாரிக்கப்பட்ட இந்த அம்பர் என்னும் படகு, அதாவது சொகுசு சுற்றுலா படகு என பெயரிடப்பட்டிருக்கின்றது. இந்த சொகுசு சுற்றுலா படகில் தீவு பகுதிகளின் பல்வேறு இடங்களுக்கு சென்று வரக்கூடிய மாதிரி இந்த சேவை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மிக பிரம்மாண்டமான அளவில் சொகுசு சுற்றுலா படகானது தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் அதுவும் 2 தட்டுக்களை கொண்டிருந்த கீழ்ப்பகுதி மேல்பகுதி 2 பகுதிகளிலும் பயணிகள் அமர்ந்து பயணம் செய்யக்கூடியவாறு இதன் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த படகு சேவையானது இன்று முதல் பயணிகளினதும் சுற்றுலா பயணிகள் இதனை பயன்படுத்த முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சொகுசு சுற்றுலா படகு சேவையினூடாக யாழ்ப்பாணத்திற்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் பல்வேறு வசதி வாய்ப்புகளை கொண்டு இந்த படகில் பயணம் செய்யலாம் எனவும் படகு ஏற்பாட்டாளர்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாண இளைஞர்களை கொண்டு யாழ்ப்பாணத்திலேயே தயாரிக்கப்பட்ட இந்த சொகுசு சுற்றுலா படகானது பல்வேறு வசதி வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இந்த சொகுசு சுற்றுலா படகு சேவை இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டு தொடர்ந்து சுற்றுலா பயணிகளுக்கான சேவைகளை ஈடுபடவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த படகு சேவையின் ஆரம்ப நிகழ்வில் இந்திய இலங்கை அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தமை காணக்கூடியதாக இருந்தது. அதே நேரம் இந்த படகினை பார்த்து பலரும் தமது மகிழ்ச்சியை தெரிவித்து வரவேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.